வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் 56 பேருக்கு மொத்தம் 13 கோடிக்கு மேற்பட்ட தொகை 2005 முதல் 2024 வரை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். இன்றைய அரசாங்கம் காணி அபகரிப்பு தொடர்பாக முன்னைய ஆட்சியாளர்களின் அதே மனப்பான்மையுடன் செயல்படுகிறது என்று சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. நுரலியாவில் செயற்படும் 4 பிரபல வியாபாரிகள் தொடர்பாக அரசுக்கு விரைவில் முழு தகவல்கள் வழங்கப்படும் என்று மக்கள் போராட்ட கூட்டணியின் தலைவர் துமிந்த நாகமுக கருத்து. பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தன்னை வீரனாக காட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக சாகர காரியவசம் விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். முந்தைய அரசாங்க காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மருத்துவ செலவுகளுக்காக கடன் பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் பிரதமர் சிலர் இதுவரை அந்த தொகைகளை மீள செலுத்தவில்லை என்று கணக்காய்வாளர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. அறிக்கையின்படி நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் 56 பேருக்கு மொத்தம் 13 கோடிக்கு மேற்பட்ட தொகை 2005 முதல் 2024 ஆண்டு வரை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மருத்துவ காரணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி வழங்கும் போது நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் சட்ட நடைமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை என்றும் சிலர் விண்ணப்ப படிவங்களையே சமர்ப்பிக்காதிருந்ததுடன் அவர்களின் பொருளாதார நிலைமை குறித்து எந்த தகவலும் பெறப்படவில்லை என்றும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஜனாதிபதி நிதியத்தால் மருத்துவ கடன் வழங்கும் நடைமுறை இல்லாத போதிலும் ஜனாதிபதி செயலாளர் அலுவலகத்தின் கடிதத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சுமார் 7 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அது 2025 ஜூன் மாதம் வரையில் திருப்பி செலுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் முன்னாள் பிரதமர் ஒருவரும் 2012 முதல் 2014 வரை 2,98,00,000 ரூபாய் கடனாக பெற்றுக் கொண்டதோடு அதில் 1,37,00,000 இதுவரை மீள செலுத்தப்படவில்லை என்றும் அறிக்கை கூறுகின்றது. இது தொடர்பாக குற்றங்கள் விசாரணைகள் திணைக்களம் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமூக ஊடக செயற்பாட்டாளரும் யூடியூப் ஊடக நிறுவனம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் உரிமையாளருமான சாலியடி ராணுவுக்கு தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவை சேர்ந்தவர் போல நடித்து மக்களை ஏமாற்றியதாக அவரது i4 பயண நிறுவனம் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு எதிராக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சாலிய கைது செய்யப்பட்ட போது தன்னை காவல் வாகனத்தில் அழைத்து செல்லும் நேரடி காணொலியை வெளியிட்டுள்ளார். அதில் தன்னை அரசியல் காரணங்களுக்காகவே கைது செய்துள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார். சிங்கள தேசிய அமைப்பு முன்னாள் செயற்பாட்டாளராக அறியப்படும் சாலியை யூடியூப்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் காணொலிகளையும் வெளியிடுவதில் பெயர் பெற்றவர். 47 வயதானவர் 2008 ஆண்டு போரின் இறுதிக்கட்டத்தில் லெப்டினன்டாக போர்க்களத்தில் இணைந்தார். பின்னர் உளவுத்துறையில் கேப்டனாக பணியாற்றிய அவர் தனது அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு சிங்கள என்றால் என்ன என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். அரச புலனாய்வு மற்றும் ஜனாதிபதி புலனாய்வு பிரிவுகளில் பணியாற்றியவர் பொது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணைப்பாளராகவும் இருந்துள்ளார். 2016 கோட்டாபய ராஜபக்சவின் கருத்தை அடிப்படையாக கொண்டு சிங்கள தேசிய அமைப்பை நிறுவிய அவர் வஹாபிசம் குறித்து பொதுமக்களுக்கு கல்வி வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். கொரகல, தேவனகல, முகுது, மகாவிகாரைய, ஸ்ரீபாதா போன்ற இடங்களில் நடந்த போராட்டங்களிலும் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். முன்னதாக கத்தாரில் வஹாபிகளை தேடியதற்காக கைது செய்யப்பட்ட அவர் ராஜபக்ச அரசாங்கத்தின் ராஜதந்திர தலையீட்டின் மூலம் 3 நாட்களில் விடுவிக்கப்பட்டு இலங்கை திரும்பியிருந்தார். தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் சாலியடி ரணவுக்கு அமெரிக்க குடிமகனாக உள்ளதோடு சமீபத்தில் கனடாவுக்கான வேலைவாய்ப்பு முகவராகவும் அறியப்பட்டுள்ளார். இன்றைய அரசாங்கம் காணி அபகரிப்பு தொடர்பில் முன்னைய ஆட்சியாளர்களின் அதே மனப்பான்மையுடன் செயல்படுகிறது என்று முன்னாள் நீதியரசரும் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அவர் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கை ஒன்றில் கூறுகையில், வடக்கு மாகாணத்தில் 65,000 ஏக்கர் அரச காணிகள் இன்னமும் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. மிகவும் குறைந்த அளவிலான தனியார் காணிகளே சொந்தக்காரர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவழி அரச திணைக்களங்கள் வடக்கின் காணிகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தயாராகி கொண்டிருக்கின்றன. எனினும் சில பொது விஷயங்களில் இன்றைய அரசாங்கம் சரியான நடைமுறைகளை பின்பற்றுவதாக தோன்றுகின்றது. குறிப்பாக நாட்டை சூறையாடியவர்களை நீதிமுறைக்கு உட்படுத்தும் முயற்சி, பொருளாதார சீரழிவை தடுக்க எடுத்து வரும் நடவடிக்கைகள், வன்முறையில் ஈடுபடும் பாதாள குழுக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், போதைப்பொருள் வருகை மற்றும் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் ஆகியவை பாராட்டத்தக்கவை. அவர் மேலும் கூறுகையில், நான் முதலமைச்சராக இருந்தபோது எனது அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது அவற்றை மறைக்காமல் வெளிப்படுத்தி நீதிமுறை விசாரணைகளை ஆரம்பித்தேன். அதே போன்று இன்றைய அரசாங்கமும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கும் பலருக்கு எதிராக நீதிமுறை நடவடிக்கைகளை எடுத்து வருவது வரவேற்கத்தக்கது. அதேவழி அரசாங்கத்தின் நல்ல செயற்பாடுகளை நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் எமக்கு எதிரான நடவடிக்கைகளை அச்சமின்றி சுட்டிக்காட்டவும் கடமைப்பட்டுள்ளோம். குறிப்பாக பூர்வீக மக்களாகிய எமக்கு தன்னாட்சி அதிகாரங்களை மீள வழங்குவதில் இந்த அரசாங்கம் மிகவும் இன ரீதியான மற்றும் அறிவார்ந்ததல்லாத அணுகுமுறையுடன் செயல்படுகிறது என்று விக்னேஸ்வரன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
நுவரெலியாவில் செயற்படும் 4 பிரபல வியாபாரிகள் தொடர்பில் அரசுக்கு விரைவில் முழுமையான தகவல்கள் வழங்கப்படும் என்று மக்கள் போராட்ட கூட்டணியின் தலைவர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் அந்த 4 வியாபாரிகளின் பெயர்களையும் வெளிப்படுத்தியுள்ளார். அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவர் குறிப்பிடுகையில் இஷார நாணயக்கார தம்மிக பெரேரா, சீன ஜக்தினிய மற்றும் ஹரி ஜெயவர்தன ஆகியோர் தேயிலை தூள் மோசடிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். இவர்களில் ஒவ்வொருவருக்கும் 3க்கும் மேற்பட்ட தூள் தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளன. இந்த வியாபாரிகள் தொழிலாளர்களை அளவுக்கு மீறி சுரண்டுகின்றார்கள். 100 கிராம் தேயிலை தூள் பை ஒன்றுக்கு 300க்கு விற்கப்படுகின்றது என்றால் அதில் 27 ரூபாய் மட்டுமே தொழிலாளர்களின் சம்பளத்திற்கு செல்கின்றது. மீதமுள்ள 273 நிறுவனங்களுக்கும் பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்தலுக்காக செல்கின்றது. அதாவது 10ல் ஒரு பங்குமே தொழிலாளர்களுக்கு கிடைக்கிறது என்று அவர் விளக்கினார். இதனைத் தொடர்ந்து துமிந்த நாகமுக நாட்டின் மக்களுக்கு நான் கேட்கின்றேன், நீங்கள் தினமும் அருந்தும் தேநீர் உண்மையில் தேநீரா அல்லது தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டிய இரத்தமா என்று கேள்வி எழுப்பினார். தனது 61வது வயதுக்கு முன்னர் எதிர்பார்த்த பதவி உயர்வு வழங்கப்படாததால் விரும்பாத நிலையிலும் கட்டாய ஓய்வு பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார். ஒரு நிகழ்வில் உரையாற்றியவர் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4 வெற்றிடங்கள் ஏற்பட்ட போது மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் மூத்தவராக இருந்த போதிலும் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்று கூறினார். அந்த உயர்வு கிடைத்திருந்தால் மேன்முறையீட்டு மற்றும் உயர் நீதிமன்றங்களில் தலா 2 ஆண்டுகள் என்று மொத்தம் 4 ஆண்டுகள் கூடுதல் சேவை செய்திருக்க முடியும். மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்க தலைவராக இருந்தபோது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை சந்தித்து தனது ஓய்வு நிலையை நினைவூட்டியதாகவும் தெரிவித்தார். எனது ஓய்வுக்கு 8 நாட்கள் மட்டுமே இருந்தபோது ஜனாதிபதி வெளிநாடு சென்றார். திரும்பிய பிறகும் எனது பதவி உயர்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று அவர் வேதனையுடன் கூறினார். நான் விருப்பத்தால் ஓய்வு பெறவில்லை, கட்டாயப்படுத்தப்பட்டேன். இது குறித்து எழுதிய 4 கடிதங்களுக்கும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை நீதித்துறை என்பது புனிதமானது, யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. நான் நீதி, நியாயம், சட்டம், நீதிமன்றம் இந்த 4ற்கும் பின்பற்றாமல் வேறு எதற்கும் தலை குனியவில்லை என்றும் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் வலியுறுத்தினார். நாட்டில் போதைப்பொருள் வியாபாரத்தையும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளையும் ஊக்குவித்துவிட்டு தற்போது ஜனாதிபதி தன்னை வீரனாக காட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்புக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி கூறியுள்ளாரும் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். பாதாள குழுக்களை கைது செய்வதும் போதைப்பொருள் கைப்பற்றுதலும் இப்போது பிரதான பேசு பொருளாகியுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார். ஆனால் ஜனாதிபதியின் உண்மைத்தன்மை கேள்விக்குறியாக உள்ளதாகவும் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டினார். சுங்கத்திலிருந்து பரிசோதனைகள் என்று விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் குறித்து இதுவரை உண்மை வெளிவரவில்லை. மேலும் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட 2 கொள்கலன்களில் ஐஸ் போதைப்பொருள் இருந்ததாக சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்தும் அதனை அரசு அலட்சியப்படுத்தியது என்றும் கூறினார். கடந்த அரசாங்கங்களும் போதைப்பொருள் ஒழிப்பை பிரபலப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய அரசாங்கம் தானே ஊக்குவித்த பிரச்சனைகளை அடக்கி மக்கள் மத்தியில் பெருமை பெற முயல்கிறது என்று அவர் விமர்சித்துள்ளார். அரசாங்கத்தின் தவறான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வருகின்ற நவம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் பேரணியில் பங்கேற்போம் எனவும் இது தேர்தல் அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இயக்கம், எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது என்றும் சாகர காரியவசம் வலியுறுத்தினார்.